லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீல என்ன மாதிரி ஜென்மோனே தெரியலனா நீ வேணா நெட்ல சர்ச் பண்ணி பாரு. உன்ன மாதிரி முட்டாள் கிட்டலாம் பேசுறது சுத்த வேஸ்ட். ஆமா, நீ ரொம்ப அப்படியே பிரில்லியன்ட்ல. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் போ. மஞ்சு வா. அன்பரசி, இவள பலார் பலார்னு 2 விடுவேன்னு பார்த்தா என்ன விட்டுட்டு போயிட்டு இருக்க? ஏய், இனிமே அந்த ராமுக்கு ஓட்டு கேட்டு போனீங்க, இதை விட மோசமான சம்பவம்லாம் நடக்கும். சொன்னது காதுல விழுந்துதா இல்லையா? ஏய் முட்டை போண்டா, உன் ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து சொல்லு. அனன்யா கிட்ட வச்சுக்கிட்டா அழுதுகிட்டே தான் இருக்கணும். அன்பரசி எப்படி பேசுறா பாத்தியா? அவளை சும்மாவே விடக்கூடாது. இந்த அவமானத்துக்கு அப்புறம் அவ போய் ராமுக்கு ஓட்டு கேப்பா? சான்ஸே இல்ல. சந்திரா, என்னம்மா? வாப்பா. என்ன விஷயமா? இங்க வந்து உட்காரு. இத பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. யாருக்குமா இதை வாங்குனீங்க? வேற யாருக்கு? என் பேத்திக்கு தான். நாளைக்கு என்னோட பேத்தி வந்து, என்ன பாட்டி எனக்காக நீங்க என்ன வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, நான் பதில் சொல்லாம முழிக்க கூடாது இல்ல? அதுக்காக தான் இன்னைக்கு நகை கடைக்கு போய் இந்த வைர நெக்லஸ வாங்கிட்டு வந்தேன். அம்மா, இந்த சொத்து எல்லாமே அவளுக்கும் என் அம்மாவுக்கும் தானம்மா. இருந்தாலும் என் பேத்தி வரும்போது நான் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? நிச்சயமா என் மருமக அவளை ரொம்ப நல்ல பொண்ணாதான் வளர்த்திருப்பா. என் பேத்திய பாக்குறதுக்கு இன்னும்னா ஒரு பொழுது காத்திருக்கணும். எப்படா நாளைக்கு வரும்னு இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. இத்தனை வருஷமா நாம எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான விஷயம் நாளைக்கு நடக்க போதுமா? நாளைக்கு என் குட்டிமா வந்துருவான்னு மனசு பூரா சந்தோஷத்தோடையும் ரொம்ப நம்பிக்கையோடையும் காத்துக்கிட்டு இருக்கம்மா. நிச்சயமா வந்துருவா சந்திரா. அம்மா, அப்புறம் நான் சுவாமிஜிக்கு ஃபோன் பண்ணம்மா. எதுக்குப்பா? நாளைக்கு என் பொண்ணு கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்துருவாள்னு கேட்டம்மா. சந்திரா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? சிவகாமி காலையில பேசின பேச்சு என் நம்பிக்கைய கொஞ்சம் குறைச்சிருச்சுமா. நீ கூட சாமிஜியை நம்பலையாப்பா? நம்பாமல்லாம் இல்லம்மா. அவர் சொல்ற வார்த்தை அந்த கடவுளே சொல்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனா மனசு என்ன சொன்னாலும் புத்தி சந்தேகப்பட்டுருச்சுமா. சாமிஜி எதுவும் தப்பா எடுத்துக்கல? இல்லம்மா, அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? சாமிஜி ஃபோன். சொல்லுங்க சந்திரசேகர். வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, நீங்க சொன்னதை நான் கடவுளே சொன்னதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஆனா இன்னைக்கு சிவகாமி அப்படி எதுவுமே நடக்காது, இத்தனை வருஷமா வராத உங்க மக நாளைக்கு எப்படி திடீர்னு வருவான்னு கேட்டா. என்ன சுவாமிஜி அமைதியா இருக்கீங்க? நான் கேட்டது ஏதாவது தப்பா இருக்கா? சந்திரசேகர், நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க என் மேல உள்ள சந்தேகத்துல கேட்கல, உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்துல கேக்குறீங்க. அது எப்படி தப்பாகும்? நான் சொன்னது தெய்வ வாக்கு, அது நடக்கதான் போகுது. நாளைக்கு உங்க வீட்டுக்கு உங்க மக வருவா, உங்க அம்மா காலத்தொட்டு ஆசீர்வாதமும் வாங்குவா. இது சத்தியம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நாளைக்கு நீ எந்த வேலையா இருந்தாலும் தள்ளி போட்டுடு. கண்டிப்பாம்மா. என் குட்டிமா வரும்போது நான் இருக்கணும்னு தான் ஆபீஸ்ல நாளைக்கு ஒர்க்கையும் சேர்த்து முடிச்சிட்டு வந்துட்டேம்மா. என் பேத்திக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாதுல்ல, அதனால எல்லா ஐட்டமும் செஞ்சு வைக்க ஏற்பாடு பண்ணியாச்சு. ஹே கிழவி, நான் இருக்கிற வரைக்கும் உன் பேத்தியோட நிழல கூட இந்த வீட்டு படிய மிதிக்க அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி அவ வந்தா பொணமா தான் வரணும். சரிம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. நாளைக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ம். யாரு இவன்? வந்தா இவனே காத்த புடிங்கி விட்டுட்டு இருக்கான். சார் ஏன் இங்க நிக்கிறாரு? சார், என்ன சார் இங்க வந்து நிக்கிறியா? இன்னைக்கு நீங்க காலேஜுக்கு வரலையா? வரணும், ஆனா முடியாது போல இருக்கே. ஐயோ, ஏன் சார்? அது அன்னைக்கு உன் சைக்கிள் பஞ்சர் ஆன மாதிரி இன்னைக்கு என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அச்சச்சோ. ஆயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. ஆஹா, இந்த ஆளு வேற நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு. இதுல பாட்டு வேற போட்டு கொடுத்துருவாரோ? அப்ப எப்படி சார் வருவீங்க காலேஜ்க்கு? உன் மனசுல இடம் இருந்தா வரலாம். என்ன சார்? இல்ல, நீ மனசு வச்சு என்னையும் இந்த சைக்கிள்ல லிஃப்ட் கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போலாம் நினைச்சேனா நானும் உன் கூட வந்துருவேன். சார், ஊர்லனா நான் டபுள்ஸ் ஓட்டிடுவேன், ஆனா இங்க ஆனா நான் இந்த ஊர் தானே, நான் நல்லா டபுள்ஸ் ஓட்டுவேன். அன்னைக்கு கூட உன்னை டபுள்ஸ் வச்சு ஓட்டிட்டு போனேனே, ஞாபகம் இல்ல? உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா ஓட்டுங்க சார். கஷ்டமா? இதுக்கு தானே கஷ்டப்பட்டு நான் பைக்கை பஞ்சர் பண்ணேன். என்ன சார் சொல்றீங்க? இல்ல, நான்
இரு நானே இந்த சைக்கிளை ஓட்டுறேன்னு சொன்னேன். அப்படியா சொன்னீங்க? அப்படிதான் சொன்னேன். நான் வேற என்ன சொல்ல போறேன்? நீ சைக்கிள் கூட நான் ஓட்டுறேன். சார் அப்போ இந்த பைக்கை என்ன சார் பண்றது? பைக்கா? இது வேற இருக்குல்ல. இது என் ஃப்ரெண்டு வந்து பஞ்சர் ஒட்டி எடுத்துட்டு வந்துடுவான். அத பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ உட்காரு, நாம போலாம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. யோ கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லிடாத, மாட்டிப்பையன். தேங்க்ஸ் சார். அவருக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? போட்டு கொடுக்காம இருந்ததுக்கு. புரியல சார். அது ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட் வர வரைக்கும் அவர்தான பைக்கை பாத்துக்க போறாரு, அதுக்குதான். அப்படியா சார்? அப்போ நானும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. ஏய் நீ எதுக்கு இப்ப அவருக்கு தேங்க்ஸ் சொன்ன? நீங்க எதுக்கு சொன்னீங்களோ அதுக்கு தான் சார். இவ தெரிஞ்சு சொல்றாளா இல்ல தெரியாம சொல்றாளானே தெரியலையே. என்ன சார் என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிய? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போலாமா? போலாம் சார். கண்டாலி வாச பாத்தியா நானே செஞ்சத. செம்மையா இருக்குடா. இத எனக்கு ஒண்ணு கொடு. இந்தா. இப்ப பாரு உன்னை எப்படி ஃபேமஸ் ஆக்குறேன்னு. ஓட் ஃபார் ராம், ஓட் ஃபார் ராம், ஓட் ஃபார் ராம், ஓட் ஃபார் ராம். வா போலாம். ஓட் ஃபார் ராம். என்ன அனன்யா, நேத்து அந்த ராம் பையனை ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அவனை பாரு எப்படி ஓட்டு கேக்குறான்னு. இருடி வரேன். அம்மா அனன்யா, என்னம்மா இப்பதான் உனக்கு தாத்தா ஞாபகம் வந்துச்சா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்ன, அப்புறம் நீ ஏதோ எலெக்ஷன்ல நிக்கிறத அம்மா சொன்னா. நீதாம்மா ஜெயிப்ப. இப்பவே இந்த தாத்தா என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துறதெல்லாம் இருக்கட்டும். எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னு அம்மா உங்ககிட்ட சொல்லல? யாரோ ராமுன்னு ஒரு பிக்காளி பையன் உன்னை எதிர்த்து நிக்கிறானாமே. அம்மா சொன்னா அதத்தானே கேக்குற.
ஆமா. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டம்மா. ஆனா இங்க ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியலையே. நீ டென்ஷன் ஆகாதம்மா. நம்ம பசங்க இப்போ உன் காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையன் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. நீ பார்த்துட்டு அப்புறம் தாத்தாக்கு போன் பண்ணு. சரியா? சரி, ஓகே தாத்தா. என்ன அனன்யா, என்னாச்சு? ராமோட பேட் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என்ன ஆக போறான்னு மட்டும் பாரு. சுபா, ஹாய் சுபா. எனக்காக எலெக்ஷன்ல கேன்வாஸ் பண்ண எங்க கூட வருவியா? வந்துட்டா போச்சு. எனக்கு ஒண்ணு கொடு. இந்தா. இப்ப பாரு. vote for Ram. 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 யாரா நீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? ஏய், உன்னை பார்த்தாலும் அடிக்கணும் போல இருக்குடா. அதான்டா அடிக்கிறோம். நல்லா போடுங்க. மஞ்சு, நான் போய் விஸ்வானாவை கூட்டிட்டு வரேன். இந்த அன்பரசி. தேங்க்யூ அன்பரசி. என்ன சார் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, நான் பிரின்சிபலை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கிளாஸுக்கு போ. ஓகே சார். அன்பரசி, என்னாச்சு சுபா? யாருன்னே தெரியல அன்பரசி. 2 பேர் வந்து ராம போட்டு அடிக்கிறாங்க. என்ன சுபா சொல்ற? கண்டிப்பா அவனுங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்டே கிடையாது. பாக்குறதுக்கு ரவுடி பசங்க மாதிரி தெரியறானுங்க. பேட் ஸ்டம்ப் எடுத்து அடிக்கிறானுங்க. ஐயோ, ஏய் என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? ஆமா, விஸ்வானா எங்க இருக்காருன்னு தெரியுமா? அவர் இப்பதான் பிரின்சிபல் ரூமுக்கு போயிருக்காரு. நான் அண்ணனை கூட்டிட்டு வரேன். சரி, ஓகே. சுபா, சுபா என்ன ஆச்சு? அண்ணன் 2 பேரும் சேர்ந்து ராம அடிக்கிறாங்கன்னு. அடிக்கிறாங்களா? எதுக்கு அடிக்கிறாங்க? யார் அடிக்கிறாங்க?
தெரியலன்னு. சரி வா. அந்த சில்ட்ர பையன் என்ன ஆப்போசிட்டா எதிர்த்து எலெக்ஷன்ல நிப்பான். இனி எழுந்திருக்கவே மாட்டான். அப்புறம் எப்படி எலெக்ஷன்ல அனுப்பான்? ஹேய் வாங்க போலாம். ராம் ராம் என்னாச்சு ராம்? மஞ்சு யார் அவங்க? யாருன்னே தெரியல, இப்படி அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. அன்பரசி, என்ன அடிக்கும் போது ஒருத்தர் கூட வந்து காப்பாத்தல அன்பரசி. நீ எழுந்திரி ராம், எழுந்திரி முதல்ல. முடியல அன்பரசி, ரொம்ப ரொம்ப அடிச்சிட்டானுங்க அன்பரசி. கையை உடைச்சிட்டானுங்க, எந்திரிக்க முடியல அன்பரசி. ராம் ராம் என்னாச்சு ராம்? சார் யாருன்னே தெரியல சார். கிரிக்கெட் ஸ்டெம்ப் எடுத்துட்டு வந்து அடி அடின்னு அடிச்சிட்டாங்க சார். ராம் முதல்ல எந்திரி வா. சார் முடியல சார், என் கையை உடைச்சிட்டானுங்க சார். சரி வா, ஹாஸ்பிடல் போலாம் வா. பாத்து எந்திரி. மா என்னம்மா சமைச்சு பல வருஷம் ஆச்சு, இன்னைக்கு நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? என் பேத்திக்கு என் கையால சமைக்கணும்னு நான் நேத்திக்கு நைட்டே முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் நானே எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். அம்மா காலிங் பெல் அடிக்குது. ஒருவேளை என் பேத்தி வந்திருக்காளோ? என்ன காலிங் பெல் சத்தம் கேக்குது? ஒருவேளை அந்த சாமியார் சொன்ன மாதிரி அவ வந்துட்டாளோ? வாங்கம்மா போய் பார்க்கலாம். வாங்க அம்மா இத கொஞ்சம் பாத்துக்க. நான் பாத்துக்கறேன். இந்த அப்பா என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. சார் தண்ணி கேன். தண்ணி கேனா? உள்ள வச்சுட்டு போங்க. சரிங்க சார். நான் என் பேத்தி தான் வந்துட்டான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வந்தேன்ப்பா. உங்ககிட்ட சாமிஜி பேசும்போது டைம் ஏதாவது சொன்னாரா? ஆமாம்மா சொன்னாரு. சுவாமிஜி நாளைக்கு எத்தனை மணிக்கு சுவாமிஜி என் பொண்ணு வருவா? நாளைக்கு பௌர்ணமி 3 மணிக்கு மேலதான் வருது. அதுக்கப்புறம் தான் உங்க மகளே வந்து பூஜை அறையில விளக்க ஏத்துவா. அப்ப என் பேத்தியே வந்து அவ கையாலேயே விளக்கேத்தி பூஜை செய்யட்டும். இவங்க அலப்பற தாங்க முடியலையே. அப்பா கிட்ட பேசலாம். ஹலோ சொல்லுமா. அப்பா, அந்த சாமியார் சொன்ன மாதிரி அவ இங்க ஏதோ வந்து கிந்து தொலைச்சிட போறாப்பா.
அவங்க வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எதுவுமே பண்ற மாதிரி தெரியலையே. இல்லம்மா, அது வந்து அப்பா, எந்த காரணமும் சொல்லாதீங்க. இப்ப இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? காலிங் பெல் சத்தம் கேட்ட உடனே நான் பதறி போயிட்டேன். அந்த சாமியார் சொன்ன மாதிரி அந்த கஸ்தூரியோட மகதான் வந்துட்டாளோன்னு ஓடி போய் நான் பார்த்தப்ப தண்ணி கேன் போடுறவன் வந்து நின்னு இருப்பான். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வந்தவன் உண்மையா தண்ணி கேன் போடுறவன் இல்லம்மா, அவனை அனுப்புனதே நான் தான். என்னப்பா சொல்றீங்க? நீங்களா? ஆமாமா, நம்மால் தான் அவன். ஏமா, இத்தனை வருஷமா உன் புருஷனோட முதல் பொண்டாட்டியும் அவனோட மகளையும் வரவிடாம நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அந்த சாமியாரு கஸ்தூரியோட மக வருவான்னு சொல்லி இருக்கா. அத நீ என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நான் சும்மாவா இருப்பேன்? நீ அப்படியே பால்கனி பக்கமா வாய. பால்கனிக்கா? ஆமாமா, வா வா சொல்றேன். வந்து உன் இடது பக்கம் பாரு. என்னம்மா, அங்க 2 பேரும் பைக்கை நிறுத்தி பேசிட்டு இருக்காங்களா? ஆமாப்பா. அவனுங்க சட்டைக்கு பின்னாடி என்ன சொருகி வச்சிருக்காங்கன்னு பாரு. அப்பா, அது ஏதோ அருவா மாதிரி தெரியுது. அருவா மாதிரி இல்லம்மா, அருவாவே தான். இதே மாதிரி உன் வீட்டை சுத்தி 10 பேரை காலையிலே நிக்க வச்சிட்டான். இதுக்கு அப்புறமும் அவ என்ன மீறி உள்ள வந்துருவாளா? பாருமா, அந்த தெருவுக்குள்ள காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவளை கொன்னு வீசிடுவானுங்க. சூப்பர்ப்பா. இவ்ளோ நேரம் நான் பயத்திலேயே செத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. அப்பா இருக்கும்போது உனக்கு எதுக்குமா பயம்? அப்பா, அப்புறம் அந்த கிழவி அவரும் வீட்டுல இருந்துகிட்டு அதுங்க வாசலையே பாத்துக்கிட்டு இருக்குங்கப்பா. வெளிய அவளை நீங்க ஏதாவது செஞ்சா கூட இவங்களுக்கு தெரியாம நீங்க செய்யறதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் வீட்டுல இருந்து அடிச்சு புடிச்சு ஆபீஸுக்கு ஓடுற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆனா அந்த கிழவிக்கு நான் சொன்ன மாதிரி நீதான் செய்யணும். அத நான் செஞ்சிடறேன்ப்பா. சரிம்மா, போன வைக்கிறேன். சந்திரா, சந்திரா, இது வரமா? என்னம்மா? போன் அடிக்குதுப்பா. ஓ, சொல்லுங்க ராஜாராம். சார், நம்ம ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கரெக்டா இந்த நேரத்துல தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? சரி, நான் உடனே அங்க கிளம்பி வரேன். வைங்க. என்னாச்சு சந்திரா? அம்மா, ஆபீஸ்ல திடீர்னு ரெய்டு வந்திருக்காங்கம்மா. உடனே என்ன வர சொல்லியிருக்காங்கம்மா. மேனேஜர் இப்பதான் கால் பண்ணி சொன்னார். என்ன சந்திரா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையா? அம்மா, ரெய்டு வந்ததை விடுங்க, சின்னதா கூட நம்ம அக்கௌண்ட்ஸ்ல அவங்க தப்பு கண்டுபிடிக்க முடியாதுமா. ஆனா அங்க நான் போகலன்னா பிரச்சனை ஆயிடுமா. இப்ப கூட டைம் இருக்குல்லம்மா, அதுக்குள்ள நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா, ஒருவேளை நான் வர்றதுக்கு முன்னாடி குட்டிமா வந்துட்டான்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? சீக்கிரம் போயிட்டு வா. சரி. கிளம்பிட்டீங்களா? போங்க போங்க. உங்களை இங்க இருக்க விடாம பண்றதுக்காக தான்
இந்த ஐடி ரைடு டிராமாவே. ராம், இப்ப எப்படி இருக்கு ராம்? யார் அவங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து அடிச்சாங்க? உன் வீட்டு பக்கம் ஏதாவது பிரச்சனையா? இல்ல அன்பரசி, எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன வந்து அடிக்கிற அளவுக்கு வெளியில எனக்கு எந்த எதிரியும் கிடையாது. அப்ப வேற யார் உன்னை வந்து அடிச்சது? டேய், ஆள் மாத்தி ஏதாவது அடிச்சிட்டாங்களா? இது யார் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியலையா அன்பரசி? இத அனன்யா தான் பண்ணிருக்கான்னு ராம் சொல்றான்.